இன்றைக்கி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எங்கள் அத்தை ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு இந்த மாதிரி வரி கத்திரிக்காவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தனியா, வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு இது எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு புளி, தக்காளி, வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த மிளகு சீரகமும் போட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மசாலாவை உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்க்கல, அதனால் தனியாக போட்டுட்டேன். நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம ஊற வச்சுருந்த இந்த கத்திரிக்காவும் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு பெரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியில் நம்ம ஊற்ற வேணாம், ஆல்ரெடி புளி இதில் சேர்த்ததுனால கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.